அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன குட்டி கலெக்ஷனு. ஃபாரின் காயின்ஸில் பதிவு போடாமலே பாதி போயிடுச்சு. எல்லாமே இதில் இருக்கிறது தான் 1-2 வெளியே போயிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிறேன், வாங்க பார்ப்போம். மொசாம்பிக் பைமெட்டல் 10 மெடிகாய்ஸ். அந்த காயின்ஸுக்கு பேர் 10 மெடிகாய்ஸ். மேலே எழுதியிருக்கு பாருங்க. 2006 உள்ளது 160 ரூபா ஒரு காயின் ரேட்டு. இந்த பக்கம் இது ஒரு நாட்டின் சின்னத்தின் முத்திரை. மொசாம்பிக், பேங்கோ டி மொசாம்பிக். திக்னஸான காயின், பெரிய காயின். மொத்தமாக காமிச்சிட்றேன். அப்போ உங்களுக்கு தனித்தனி பேக்கல் காமிக்க வேண்டியிருக்கல பின்னாடியும். இது துபாய் 1 திர்ஹாம் UAE குளோபல் வில்லேஜ் கமமரேட்டிவ் காயின்ஸ். குளோபல் வில்லேஜ் கமமரேட்டிவ் காயின்ஸ். உலகம் என்கின்ற ஒரு கிராமம். யுனைடெட் அரப் எமிரேட்டு. இது வந்து துபாய் நாணயம், நினைவு நாணயம். அந்த ரேட்டை சொல்லிட்டேன்னா 150 ரூபா. இதுவும் அந்த நினைவு நாணயம்தான், 150 ரூபா தான். அவ்வளோதானா? இதுவும் அதே நினைவு நாணயம்தான், 150 ரூபா தான். எல்லாம் UNC காயின். இது வந்து கானா, தென்னாப்பிரிக்கா நாட்டில் உள்ள கானா அப்படிங்கிற ஒரு நாடு. 1 செடி அதுக்கு பேர். நம்ம 1 ரூபி அப்படிங்கிற மாதிரி 1 செடி. 2007 உள்ள 160 ரூபா பைமெட்டல் காயின். பெரிய காயின் இது, திக்னஸாக உள்ள காயின். இந்த பக்கம் நீதிக்கு எழுதி பாருங்க மேலே 1 செடி. நீதியின் சின்னமாகிய தராசு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இரு சைடுகளும் கதிர்கள். வாட்டிக்கன் UNC காயின் 20 லிரே. 250 ரூபா ஒரு காயினோட ரேட்டு. இது வாட்டிக்கன் சிட்டி பெரிய டிமாண்டாக இருக்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. 10 காயின் கொடுங்கன்னு சொன்னால் எனக்கு 1 காயின் கொடுக்குறாரு. சரி, இருக்கட்டும். இதுவும் வாட்டிக்கன் சிட்டி போப் ஆண்டவர் நாணயம். ஒரு முக்கியமான நாணயம். இப்போ ஒரு 3 வந்துச்சு, 2 போயிடுச்சு. இது 1 இருக்குது. கோட்டிலெல்லாம் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும். இந்த கோட்டில் எழுதியிருக்கும் மேலே 23வது போப் ஆண்டவர். 100 லிரா. வாட்டிக்கன் சிட்டியில் வந்து காயின்ஸுக்கு வந்து லிரா, நாணயங்களுக்கு வந்து 100 லிரா. இது 1967. 59 வருஷம் ஆகுது. பியூர் செம்பு நாணயம் 1 பென்னி. இது இந்த பக்கம் வந்து எலிசபெத் II இருப்பாங்க. 1910க்கு முந்தி உள்ளதில் பூரா விக்டோரியா இருப்பாங்க. இது ஒரு காயின் 300 ரூபா. வெயிட்டான காயின், பெரிய காயின். யூகேயில் உள்ள ஓல்டு 50 பென்ஸ் 1997 உள்ளது. இது ஏற்கனவே 300 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து 50 ரூபா குறைச்சி போட்டேன், 250 ரூபா. 50 பென்ஸ். இதே படம் தான் இங்கே போட்டிருக்கும். இந்த இதில் யூகேயில் வந்து கையில் வந்து அந்த செங்கோல் முன்னாடி இருக்கும். இப்போ உள்ளதில் வந்து செங்கோல் பின்னாடி இருக்கும். கையில் தாங்கி வச்சுருப்பாங்க. எல்லாமே யூகே தான். யூகேயில் 1990 ஒரு 20 பென்ஸ் 100 ருபீஸு. திக்னஸ் காயின். 2ஆம் எலிசபெத் இருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு எண்கோணம் வடிவத்தை சேர்ந்தது. எழுதிருக்கும் 20, 20 போடும் 20. இங்கேயும் போட்டிருக்கும் 20 பென்ஸ். 1990 வருஷம் போட்டிருக்கும். கிரீடம் எல்லாம் போட்டிருக்கும்.
இது ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு நினைவு நாணயம், கமாமினிட்டி காயின்ஸ் வேர்ல்டு கப். கொஞ்சம் ரேர் காயின், 500 ருபீஸு. காயின் குட் கண்டிஷனான காயின், பார்த்துக்கோங்க. இதில் இந்த பேரெலாம் இப்போ மறந்து வச்சு நம்ம நினைக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு வரல. ஒரு சமயம் தப்பாக இருந்துச்சுன்னு என்ன செய்ய முடியும். ஜெயசூர்யான்னு ஒருத்தர் இருந்தார், இது கிரிக்கெட் பிளேயர், நல்ல வேர்ல்டு சாம்பியன், நல்ல சூப்பரான ஒரு ஆள். அவரை நான் ரசித்து பார்ப்பேன், அவருடைய கேமை. இது 5 ரூபா காயின், ஒரு நினைவு நாணயம். கனடா நாட்டில் உள்ள ஒரு $2 1996 உள்ளது. காயின் கண்டிஷனான காயின். உள்ளே வந்து பனிக்கரடி படம் போட்டிருக்கும், பனிக்கரடி. இங்கிட்ட வந்து ராணி 2ஆம் எலிசபெத் போட்டிருக்கும், 1996 போட்டிருக்கும். 160 ரூபா ஒரு காயின். இது ஹைதராபாத்து சில்வர் காயின், பியூர் வெள்ளி நாணயம், 1800 ரூபா. இது வந்து ஒரு 200 ரூபா குறைச்சிக்கலாம், ஒரு 1600 ரூபாய்க்கு கொடுக்கலாம். உஸ்பெகிஸ்தான் 1000 சோம் காயின்ஸுக்கு பேர். நம்ம வந்து 1000னா 1 ரூபான்னு ஆயிரும், 10 ரூபாயிரும். நம்ம 100னாலே 1 ரூபாயிரும். அது மாதிரி அரபு நாடுகளில் வந்து 1000 ஃபைல்ஸ் இருக்குது, 1000 ஃபைல்ஸ், 500 ஃபைல்ஸ் அப்படி இருக்குது. இவங்க வந்து 1000 சோம், SOM சோம் கீழே எழுதி பாருங்க. உஸ்பெகிஸ்தான் நாணயம், பெரிய பைமெட்டல், பெரிய ஒரு நாணயம், திக்னஸ் நாணயம். ஒரு அழகான ஓவியங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய அரியணை, இது வந்து அரியணை, பறவை மாதிரி இருக்கா, இது வந்து அரியணை 2 சைடும். கழுகுனுடைய இறக்க மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தான் அங்கே அரியணையவே அமர்த்தியிருப்பாங்க புதுசாக. இஸ்லாமிய நாடு, மேலே பிறை நட்சத்திரம்லாம் இருக்குது பாருங்க. இஸ்லாமிய நாடு, ஒரு உஸ்பெகிஸ்தான் நாடு. ரேட்டு எவ்வளவு? 200 ரூபா தான். இது 1 திர்ஹாம் நார்மல் காயின், ஆனால் காயின் யூஎன்சி வெறும் 45 ரூபா தான். இது கிங் எட்வர்டு 7th ஆஃப் பென்னி, 1400 ரேட்டு. நம்ம கொடுக்குறது 700 ரூபா. 1908 உள்ளது ஹாஃப் பென்னி. இந்த சைடு 7வது எட்வர்டு மன்னர் இருப்பார், எழுதியிருக்கும் அதில். மொட்டராசா, சார்ஜஸ் 7th போட்டிருக்கோங்க, இந்த போட்டிருக்கோம் சார்ஜஸ் 7th, அதான் 7வது எட்வர்டு. ரேட்டு எவ்வளவு? நம்ம 700 இருக்கும். இது ஒரு கமாமினிட்டி நாணயம், ஒரு திர்ஹாம். இது இயர் ஆஃப் சையத் அப்படிங்கிற ஒரு மன்னருடைய 100ஆண்டு விழா நினைவு நாணயம். ஆனிவர்சரி தானே, கரெக்டு தானே, செஞ்சுரி. 1918 பிறந்தார், 2018 அந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நினைவு நாணயம், கமாமினிட்டி நாணயம், இயர் ஆஃப் சையத், ஒரு செஞ்சுரி நாணயம். செஞ்சுரினா இது 100ஆண்டு விழா நாணயம், UAE. ரேட்டு 200 ரூபா. இது ஈரான் 1000 ஃபைல்ஸ், UNC காயின் 300 ரூபா. இந்த பக்கம் வந்து ஒரு நினைவு தாஜ்மஹால் மாதிரி ஒரு நினைவு கட்டடத்தை அதில் வரைபடமாக விட்டுருக்காங்க. ஒரு கமாமினிட்டி காயின், ஒரு 300 ரூபா தான். அதுக்கப்புறம் ஒரு 4 விதமான டபுள் கலர் உடைய கலர் காயின். ஆஸ்திரேலியா 2017 $2 லெஸ்ட் வி ஃபர்கட். ஒரு சில நிகழ்ச்சிகளை எங்களாலும் மறக்க இயலும், அல்லது ஒரு சில சம்பவங்களை மறக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்குது. ஒரு சில சம்பவங்களை மறந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு சமாதானமும் இருக்குது. அது நினைவுபடுத்தக்கூடியவர்கள் ஒரு நாணயம். இது வந்து 4 நாணயம் இருக்குது, அதில் 4 நாணயம் இருக்குது. ஒரு நடுவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ட். நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா திருமல் நாயக்கர் மஹால் போனீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அந்த நாயக்கர் கட்டிடக்கலையில் உள்ளே வந்து சென்டரில் நின்று மேல் நோக்கி ஒரு புகைப்படம் எடுத்திங்கன்னா இதேமாதிரி இருக்கும். மேல் பக்கம் ஒரு ஓவியம் வரைந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஓவியம் மேல் பக்கம் மட்டும் வரையில, கீழே வரைக்கும் கூண்டு மாதிரி அப்படி வளைஞ்சு வந்துக்கிட்டு கெட்டடமே வந்துகிட்டு இருக்கும். டோட்டலாக எடுத்திங்கன்னா கெட்டடமாக விழாது, ஒரு ஓவியம் மாதிரி, ஒரு வரைபடம் மாதிரி, ஒரு பூ மாதிரி விழும், அவ்வளோதான். ஃபோட்டோ எடுத்திங்கன்னா, அந்த ஃபோட்டோ நிறைய வச்சுருக்கேன் நான், அன்றைக்கி கூட போயிட்டு வந்தேன். ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ விழும், அதில் பூ மாதிரி அலங்காரம் இருக்கும். ஆனால் அது மாதிரி ஒரு பில்டிங் எப்படி வளைஞ்சு 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 கீழே வரைக்கும் வரும்.
அது ஒரு ஒரு வரைபடம் மட்டும் கிடையாது, வரைபடத்திலேயே ஒரு ஒரு கட்டிடக்கலை. அது மாதிரி இது இருக்கும் பாருங்கள். சென்டர் வச்சுருக்கலாம், சென்டரில் ஒரு ஸ்டார், சூரியன், அது சுற்றி எவ்வளோ பெரிய ஆற்றுன்னு பாருங்கள். வலது பக்கம் ஒரு நட்சத்திரம், இடது பக்கம் ஒரு நட்சத்திரம். நட்சத்திரத்தெல்லாம் பேனா வச்சு காமிக்கட்டுமா? இது ஒரு நட்சத்திரம், இது ஒரு நட்சத்திரம், நடுவில் சூரியன், அதுக்கு மேலே பெரிய சூரியன், அதுக்கு மேலே ஒரு ஆற்று, அது உள்ளே வந்து ஒரு லைட் க்ரீனில் ஒரு கலர், அதுக்கடுத்து திக்கு க்ரீனில் ஒரு கலர், அதுக்கடுத்து ப்ளூவில் ஒரு கலர், இடையில எல்லோவில் ஒரு கலர், சுற்றி எலி இருக்குது உள்ள. லிஸ்ட் வி ஃபர்கட் அப்படின்னா எழுதிருக்கு. கீழே 2 டாலர். இந்த பக்கம் வந்து ஒரு மீன் படம் மாதிரி பெருசாக ஒரு மீன் படம், இந்த பக்கம் ஒரு வில்லம்பு மாதிரி, இந்த பக்கம் ஒரு வளைவு, ஒரு ஆர்ச்சு, பாலம் மாதிரி ஒரு படம். பயங்கரமான ஒரு நுணுக்கமான ஒரு வேலைப்பாட்டில் ஒரு நாணயம். எவ்வளோனா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், அதோட அமைப்பே வேறு. இதில் வந்து ஒரு 4 நாணயம் மட்டும் வச்சுருக்கேன். ஆஸ்திரேலியாவில் உள்ள 2 டாலர். இது ஒரு நாணயம், அதோட சேர்ந்தது தான். லீஸ்ட் வி ஃபர்கட் 1 2 3 4. எல்லாம் ஒரே ரேட்டு தான், எல்லாம் ஒரே மாதிரியான நாணயங்கள் தான். மேலைங்களையும் நட்சத்திரம் இருக்குது. இந்த 2 சைடு தானே காமிச்சேன்னா, இந்த சைடு காமிச்சேன், இந்த சைடு காமிச்சேன். மேலேயும் நட்சத்திரம் இருக்குது, கீழே நட்சத்திரம் இருக்குது. 4 புறத்துலையும் நட்சத்திரங்கள் இருக்குது. இது அந்த நாணயத்தோட இது இன்னும் தெளிவாக இருக்குது. லைட் க்ரீனு, டார்க் க்ரீனு, இந்த பக்கம் ப்ளூ, இந்த மாதிரி. லெஸ்ட் வீட் ஃபார்கட். ஒரு அற்புதமான ஓவியம் படைத்த ஒரு 3 கலர்களை உடைய நல்ல சிற்பங்களை உடைய ஒரு நினைவு நாணயம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2ஆம் எலிசபெத் II மகாராணி இருக்காங்களா. 2017 ஆஸ்திரேலியா எலிசபெத் II நாணயம். இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு வெளியிட்டிருக்காங்க, நினைவு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு போஸ்னியா 5 km போஸ்னியா நட்டு ஒரு நாணயம், டபுள் மெட்டல், பை மெட்டலு. ரொம்ப அற்புதமாக கண்டிஷன். எத்தனை முறை கைகள் பட்டாலும், எத்தனை 100 ஆண்டுகள் இதில் விரல்கள் பட்டாலும் இதில் எதுவுமே தேயாது. அப்படிப்பட்ட ஒரு மெட்டல் இது வந்து. நீங்கள் எத்தனை தடவை தான் இவ்வளோ பழக்கினாலும் இதில் இது தேஞ்சிடும், வருஷம் தேஞ்சு போகும், மிண்டு தேஞ்சு போகும், நடுவில் இருக்கிற உருவங்களும் தேஞ்சு போகும், சைடில் இருக்கிற எழுத்துக்களும் தேஞ்சு போகும். ரொம்ப நைஸாக இழுத்து போடுறாங்க. கைட்டு இப்படி தேய்ச்சாலும் தேஞ்சு போகுது. அது 1000 கைகள் பட்டாலும் தேஞ்சு போகும்ல. இதில் 5000 கைகள் பட்டாலும் இது தேயாது. இதெல்லாம் எழுத்துக்கெல்லாம் தனித்தனி. இது வந்து லூயிஸ் பிரெய்லி அவங்களுடைய நுணுக்கத்தை வச்சு இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. விரல்ட்டு தடவுனாலே இது எத்தனை ரூபான்னு இப்போ தெரிஞ்சு, இப்படி 5 அப்படின்னு தெரிஞ்சோம். இது வந்து இப்படி விரல்ட்டு இப்படி தடவுனாலே இது 5ன்னு தெரிஞ்சோம். 2005 ஒரு பறவை பறக்கிறது மாதிரி ஒரு நாணயம், ஒரு அற்புதமான ஒரு காயின். மேலே 2 டாட்டு, கீழே 2 டாட்டு. விலை என்ன விலை போட்டிருக்கேன்? 300 ரூபா. பெரிய திக்னஸான நாணயம், பெரிய நாணயம். அதுக்கடுத்து கிரேக்க நாட்டில் உள்ள ஒரு ஓட்டக்காலனா 1959 உள்ளது. ஒரு 75-80 வருஷம் ஆகுது. ஒரு ஓட்டக்காலனா கிரேக் கிங்டம், கிரீஸ் நாட்டோடு சேர்ந்தது. 20 லெப்தா 150 ரூபா 2 நாணயம், ஃபுல் கண்டிஷன் நாணயம். அதுக்கடுத்து இது ரொம்பவும் ரேர் நாணயம், எல்லா நாணயங்களையும் விடையும். இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஒலி அழகை கண்டுபிடித்தவர். அதாவது நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. இந்த என்னுடைய பேச்சு உங்கள் காதில் வந்து விழுவதற்கு உள்ள இடைப்பட்ட தூரத்தை இவர் கணிச்சார். ஒரு இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சான் மெரினோ நாட்டில் வெளியிட்டிருக்காங்க 1984. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 450 ரூபா ஒரு நாணயத்துடைய விலை. இது விற்றாலும் சரி விற்கலாம் சரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய நினைவாக இந்த நாணயம் நான் வச்சுருப்பேன். மிகப்பெரிய ஒரு அணு விஞ்ஞானி, ஒரு
விஞ்ஞானி அவ்வளோதான். அது நிறைய இது கண்டுபிடிச்சார், ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. சான் மரினோ. நான் டைமு 12 நிமிஷம் ஆகிப்போச்சு. இல்லைன்னா இவரை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது, அதை கூட சொல்லிடுவேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு. இப்போ வானத்தில் இடி இடிக்குன்னா நம்ம காதை வந்து தொடக்கூடிய அளவில் அந்த சவுண்டு வந்து நம்ம காதை தொடக்கு தூரம் வருது. அந்த எவ்வளோ நேரத்தை கால கணக்கீடு செஞ்சார். வானத்தில் உள்ள இடிக்கும் நம்ம காதுக்கும் உள்ள தூரம் வந்து சேரக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது, எத்தனை செகண்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிச்சார். இவரை பற்றி ஒரு நாள் நிறைய பேசுவோம். இவரை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி எல்லோரும் படிப்பாங்க, விட்டுருவாங்க, எக்ஸாம் முடிஞ்சோன்னா மறந்துடுவாங்க. நான் முன்ன படிச்சிருந்தாங்க. நமக்கு அப்படி ஒரு இல்லை, ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஒரு தடவை படித்தோம்னா மறக்காமல் மனசுலேயே வச்சுருப்பேன். ஒரு மெமரி பவர் உண்டு. அதனால் இவரை பற்றி நிறைய பேசுவோம். இன்னொரு நாள் பேசுவோம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன மடகாஸ்கர் கரன்சி வாங்கினேன். மடகாஸ்கர் 200 கரன்சி. ரோஞ்சட்டோ அரியரி 200 அரியரி அப்படின்றதுக்கு பேர். இதனோட ரேட்டு வந்து 90 இதனோட ரேட்டு 90 யூஎன்சி கரன்சி எல்லாமே. இந்த 200 தாள் 90 ரேட்டு எங்கிட்ட போட்டிருக்கேன், இந்த போட்டிருக்கேன்னா 90. இன்னொரு 200 தாள் 90. இன்னொரு 100 தாள் 80. எல்லாமே யூஎன்சி கரன்சி. இது ஒரு 100 தாள் 80. அரியரி 100 அரியரின்னு பேர். இது அர்ஜென்டினா நாட்டில் உள்ள ஒரு 500 ருபீஸ். ரிப்பப்ளிக் அர்ஜென்டினா. இதனுடைய ரேட்டு வந்து 180. இது சிரியா நாட்டில் உள்ள ஓல்டு கரன்சி, சிரியா. இதனுடைய ரேட்டு வந்து 225. பெரிய கரன்சி, நீளமாக பெருசாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இன்னொரு இதையும் சொல்லிடுறேன், இதுக்கு தனி பதிலாம் போட முடியாது. ஒரு மெடலு, எல்லாம் கண்டிஷனாக உள்ள ஒரு மெடல். 9 இயர்ஸ் சர்வீஸ் பண்ண ஒரு மெடலு. இது வந்து இது நான் வச்சுருக்கேன். நான் வாங்கின மெடல் இது. ஆனால் இது நான் வாங்கினது கிடையாது, இது வேறு ஆள்கிட்ட. என்னுடைய மெடல் தனியாக வச்சுருக்கேன். 50th anniversary ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், 50வது பொன்விழா குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு மெடல் கவர்மெண்டில் கொடுத்தாங்க, அதுதான் வாங்கியிருக்கேன். இது 2ஆம் உலகப் போர். இந்த பக்கம் ஜார்ஜ் மன்னர் இருப்பார். இது கார்கில் போர், அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில். இது 1965. இதை நான் சர்ச் பண்ணி என்னன்னு சொல்கிறேன். இந்த மெடலில் வேணும்னா வாங்கிக்கோங்க. விலை ரொம்ப கம்மி இப்போ வந்திருக்குது. வாழ்த்துக்கள்.